வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து. இது தமிழகம் காலக்கோடு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தை பற்றிய செய்திகள் தான். இந்த யூனிட்டோட முக்கியமான நோக்கமே தமிழகத்தை பற்றிய முழு செய்தி தொகுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய வேத காலம் முதல் இக்காலம் வரைக்கும் என்னென்ன மாதிரியான நமக்கு ஏன்ஷியன் டைமில் சான்றுகள் கிடைச்சது, இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நான் இந்த வீடியோவில் சில மேற்கோள்கள் கொடுப்பேன். அந்தந்த மேற்கோளுக்கும் அந்தந்த வார்த்தைகளுக்கும் தனித்தனியாக வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோஸை நான் ரெஃபரல் பண்ணுவேன். அந்த வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சார் எதுக்காகனா, அது திரும்ப திரும்ப சொல்கிறனால உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே நேரம் வேஸ்ட் தான். ஸோ இந்த நேரம் இழப்பு அப்படிங்கிறது குறைக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன்னா, தனி வீடியோக்களாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வீடியோஸ் தான் இருக்கும். எல்லாம் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே அடங்கிடும். ஸோ நம்ம இந்த பிளேலிஸ்ட் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த விஷயம் திரும்ப போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்க நோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க தோழர்கள் தோழிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதிதாக பார்ப்பவர்கள் அனைவருமே என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் காட்டும். கீழே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நான் இனி வரும் காலங்களில் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் டைம் அலாட் பண்ணி பார்த்துக்கலாம். இனி வரும் காலங்களில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் மட்டும்தான் நம்ம வீடியோக்கள் வெளியிடப்படும். அதற்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இதற்கான நிகழ்வுகளை நம்ம நிகழ்த்திடுவோம். ஸோ நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம். சரி, தமிழகம் இது என்ன சொன்னேன்னா, இதோடைய வகுப்பு 11ன்னு சொல்லிட்டேன். தமிழகமோட காலக்கோடுகள் நம்ம பின்னாடி வர வீடியோஸில் ஏன்ஷியன் டைமில் நம்மளுடைய தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே சின்னதாக கொடுத்துருப்பேன். பட் இனியில் என்ன செஞ்சிருப்போன்னா, அடுத்தடுத்து வரப்போ கொஞ்சம் பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதனுடைய இனிஷியேட்டிவாக இந்த வீடியோ இருக்கும். நம்ம தமிழகத்தோட ஃபஸ்ட்டு காலக்கோடு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியான்னு பார்த்திங்கன்னா அப்போ ஃபுல் இந்தியான்னு எடுத்துக்குவோம். ஆனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அகழ்வாய்வு நடக்கும் பொழுது தான் தமிழுடைய பாரம்பரியம். ஏன்னா சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருந்தால் குமரி கண்டம் அப்படிங்கிறது, லெமுரியா கண்டம் அப்படிங்கிறது இல்லை குமரி கண்டம் கடற்கோளால் அழிவுற்றுது அப்படின்னு நம்ம செய்தியை தருது சங்க இலக்கியங்கள். இருப்பினும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரண்ட் சினாரியோ பார்த்திங்கன்னா வி வாண்ட் ப்ரூஃப். ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சில விடயங்கள் கிடைச்சது. என்னது? அந்த இரும்பு காலம், கற்காலம், அந்த மாதிரி விஷயமெல்லாம். ஸோ அந்த சூழலில் நம்ம இந்தியாவில் என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். இரும்பு கற்காலம், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இரும்பு காலம் பெருங்கற்காலம்னு சொல்லுவோம். அதாவது கற்காலம்னு சொல்லுவோம். ஏறத்தாழ பொது ஆண்டு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 1300 பொது ஆண்டுக்கு முன் 300 வரைக்கும் இடம்பெற்று இருக்கலாம். ஏன்னா நமக்கு கிடைத்த அந்த தடயங்களுடைய கார்பன் டேட்டிங் ஏஜ் வெத்தி பார்க்கும் பொழுது அந்த கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது தெரியும். அந்த கார்பன் டேட்டிங் வைத்து பார்க்கும் பொழுது இந்த சூழல் இருந்திருக்கலாம். அடுத்தது ஏறத்தாழ பொது ஆண்டு 300 பொது ஆண்டு, அதாவது இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பொது ஆண்டு முன் 300 முதல் பொது ஆண்டு கிபி, அதாவது 300 வரைக்கும் பண்டைய வரலாற்று காலம், சங்க காலம். இதுக்கு முன்னாடி சங்க காலம் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக வரலாறு எப்போ சார் தொடங்கும்? ஒரு மொழியானது எழுத்து வடிவம் பெற்று அது என்ன ஆகுது, உங்களுக்கு ஏட்டில் ஏறும் பொழுது, ஏட்டில் அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுத்து வடிவம் பெற்றுருச்சு அப்படின்னாவே அது வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை பற்றிய மொழியியல் ஆய்வுக்களம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் தெளிவாக பார்ப்போம். ஸோ நான் எதுக்காக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் போடப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்டைய வரலாற்று காலம் பற்றி பேசும் பொழுது மொழி வந்து எப்போ எழுத்து வடிவம் பெறுது யோசிப்போம். ஸோ அந்த மொழி எழுத்து வடிவம் பெறும் பொழுது தான் நம்ம வரலாற்று தொடங்குது அப்படிங்கிறது நம்ம வரலாற்று அறிஞர்களோட கூற்று. அதன்படி நம்மளுடைய எழுத்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககாலம் இதுக்கு முன்னாடியும் தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வருது. இருந்தாலும் நமக்கு ப்ரூஃப் பேசும்பொழுது இதுதான். அடுத்தது 300லேருந்து 2 விஷயம். 300லேருந்து அடுத்த 300 வரைக்கும் சங்க இலக்கியங்கள் இந்த டைமில் தான் என்னது பொது ஆண்டு 300 பொது ஆண்டு 300 வரை சங்க இலக்கியங்கள் தோன்றுவதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த வாழ்வியல் களங்கள், அந்த சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட அந்த விடயங்கள், இப்போ இந்த ஒரு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஜுவல்ஸை பற்றி பேசும்பொழுது அரிக்கமேடு பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் பேசும் பொழுது அந்த பர்டிகுலர் விஷயம் அங்கே கிடைச்சது அப்படிங்கிறது. அடுத்தது ஏறத்தாழ 400லேருந்து 300 வரைக்கும் இப்போ பார்க்கலாம். பொது ஆண்டுக்கு முன் 400 முதல் பொது ஆண்டுக்கு முன் 300 வரை தமிழ் பிரமி எழுத்துக்கள் முறையின் அறிமுகம். நம்ம தமிழ் பிரமி, தமிழ் எழுத்து, வட்டெழுத்துக்கள் இருக்குது. தமிழ் அதான் நம்ம மொழி ஆய்வு அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். வட்டெழுத்துக்கள், தமிழோடைய எழுத்துக்கள் பற்றிய செய்திகளாக அது பார்ப்போம். இப்போ தமிழ் பிரமி எழுத்து முறையின் அறிமுகம் எப்போ நடந்திருக்கு? பொது ஆண்டு முன் 400 முதல் பொது ஆண்டுக்கு முன் 300 வரைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா லித்திரியன் அப்படிம்பாங்க. அது என்ன சார் லித்திரியன் கடலின் பெலனியின் இயற்கை வரலாறு, இந்த விஷயமெல்லாம் அப்போ தான் தோன்றுச்சு. இதை பற்றி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அழகு, அதாவது முதல் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த முதல் 1 to 4 வகுப்புகள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னது பகுதி 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லித்திரியன் பெரிபிக்ஸு, பிளனி இயற்கை வரலாறு, இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். எப்படின்னா பிற அறிஞர்களின் சான்றுகள், அந்த வணிகர்களோட குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த விஷயமெல்லாம் வந்திருக்கும். நான் எதுக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுடைய காலக்கோடுகள் இவ்வளோலாம் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்தது 2ஆம் நூற்றாண்டு தாலமியின் புவியியல், வியனா பாப்பிரிஸ், இந்த பற்றிய டீட்டெயிலும் உங்களுக்கு நான் முன்னாடியே அதாவது எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு சான்றுகள் படங்களோடு தரப்பட்டிருக்கும். தாலமியின் புவியியல் வரலாறு மற்றும் வியனா பாப்பிரிஸ் அப்படிங்கிறது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? பகுதி 3ல் வரும். சரிங்களா? வகுப்பு 3. அடுத்தது 300 முதல் பொது ஆண்டு 500 வரை. சரிங்களா? சங்கம் மருவிய காலம் பொது ஆண்டு. சரிங்களா? பொது ஆண்டு 300லேருந்து 500 வரைக்கும் சங்கம் மருவிய காலம். களப்பிரர்கள் தோன்றியது, நீதி நூட்கள் தோன்றியது, இதெல்லாம் சங்கம் மருவிய காலத்தில் தான் தோன்றியது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சங்கம் அறிவிய காலம் பற்றிய டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 7 வீடியோக்கள் உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நம்மளுடைய இந்த பிளேலிஸ்ட்டோட முதல் 7 வீடியோக்கள் வெறும் சங்க காலங்களை பற்றி மட்டுமே செய்திகளை கொண்டதாக இருக்கும். ஸோ அந்த 7 வீடியோக்களை தெளிவாகவும் பார்த்துக்குங்க. சரி, நம்ம தமிழ்நாடு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? மூவேந்தர்கள் எனப்படும் சேர, சோழ, பாண்டியர்களோட மரபினர் வழியரான மாமன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. தென்னாட்டின் தென்பகுதியை பாண்டியர்களும், மேற்கு பகுதியை சேரர்களும், வடகிழக்கு பகுதியை சோழர்களும் ஆண்டு வந்திருக்காங்க. In Tamil Nadu has been ruled by Chera, Chola, Pandya dynasties known as Moovendar since ancient time. The Pandyas ruled the southern part of south, the Chera western part of the part, and Chola northeastern part. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க. கேள்விகள் கேட்கலாம். தமிழ்நாட்டின் எந்த பகுதியை பாண்டியர்கள் ஆண்டார்கள்? தென்னாட்டின் தென்பகுதி, மேற்கு பகுதி சேரர்கள், வடகிழக்கு பகுதி சோழர்களும் ஆண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம். சரி, வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும் பொழுது நம்மக்கிட்ட கிடைச்ச ஒரு விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
அது முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்றுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா குமரி முனைக்குலேருந்து தெற்கே இந்துமா கடல் பகுதியும் பெருநிலப்பரப்பாக இருந்திருக்கு. அது குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி இருந்துச்சுன்னா தென்னாட்டை போல், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு மாதிரி 8லேருந்து 10 மடங்குல பெரிய நிலப்பரப்பாக இருந்திருக்கு. அதில் பற்றுளி ஆடு ஓடிச்சு, பன்மலை அடுக்கம் நீண்டது. பன்மலை அடுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீளமான மலைத்தொடர் இருந்திருக்கு. அது பண்டைய அரசான பாண்டிய அரசராக இருத்தல் கூடும். அதை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா பாண்டியர் அரசாக தான் இருந்திருக்கு. ஏன்னா தமிழ் வளர்த்த தமிழ் சங்கங்கள் கூறப்படுகின்ற அத்தனை விஷயமும் பாண்டிய மன்னனை பற்றி தான் பெருமையாக பேசுது. அப்போ யோசிக்கணும், பாண்டியர்கள் தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் தமிழ் ஆர் மதர் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. பிஃபோர் ஹிஸ்டாரிக் பீரியட் த இந்தியன் ஓசன் சவுத் ஆஃப் த டிப் ஆஃப் குமரி which is major area, it is called Kumarikandam by poet. Patruli flowed in the area 8 and 10 times larger than south. இப்போ இருக்கக்கூடிய தென்னகம் மாதிரி இன்னும் 10 மடங்கு பெரிதாக இருந்திருக்கலாம். இட் மே பி ஏன்ஷியன் பாண்டியா கிங்டம் ரூல் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இட் இஸ் மே பி ஏன்ஷியன் பாண்டியா கிங். ஓகே ஃபைன். இங்கே சங்க இலக்கியங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க இலக்கியங்கள் 2 தான். 8 தொகை மற்றும் 10 பாட்டு. 11 மேல்கணக்கு நூல்கள் அனைத்துமே சங்க இலக்கியங்கள் என்று போற்றப்படும். ஸோ இந்த சங்கம், அதாவது 4ஆம் சங்கத்தை தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா வச்சிரநந்தி முனிவர். அதாவது வச்சிரநந்தி முனிவர்னு சொல்லுவோம். இவர் எப்போனா கிபி 400 அப்படின்றாங்க. பொது ஆண்டு 400. ஓகேங்களா? அதாவது இந்த சங்கம்ங்கிற வார்த்தை 8 தொகையிலும் சரி 10 பாட்டிலும் சரி எந்த நூல்களையுமே இடம்பெறவில்லை. அந்த சங்கம்ங்கிற சொல்லை பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா சமண துறவிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்கால இலக்கிய ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிபி 200க்கு பின் தோன்றிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்று அதை அழைச்சிறாங்க. என்ன அது தோன்றிய இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கிறோம். பாண்டிய மன்னன் புலவர்களை கூட்டி வைத்து தமிழாய்ந்து செயல்களை இயற்றி அவையை சங்கம் என்று கூறினர். அவங்க வந்த பிறகுதான் அந்த சங்கம், அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கம்ங்கிற வார்த்தை இல்லை. இந்த சங்கம்ங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா சமணத்துறைகள் தான் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. த டேர்ம் இஸ் நாட் யூஸ்டு சங்கம் லிட்ரேச்சர் 8 தொகையின் 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு இலக்கியங்களில் சங்கம்ன்ற சங்க இலக்கியங்கள் சொல்லப்படுகிற 8 தொகை 10 பாட்டு இலக்கியங்களை சங்கம் என்ற சொல்ல பயன்படுத்தவே இல்லை. ஐயப்ப சமணத்துறைகள் வந்த பிறகுதான் அந்த சங்கம்ங்கிற கான்செப்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ த டேர்ம் சங்கம் இஸ் நாட் யூஸ்டு லிட்ரேச்சர் ஆஃப் த சங்கம் லிட்ரேச்சர் 8 தொகையின் 10 பாட்டு லிட்ரேச்சர். அரௌண்ட் 400 AD வச்சிரநந்தி முனிவர் வில் பி ஸ்டார்டட் அ 4th சங்கம். ஆக்சுவலாக ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் ஜெயின் செயின்ஸ் வில் பி கம் mingle something else happen. What happened? Their serve as a religion community used as a sangha. It is a, what is that? Afterward they are called sangam literature. ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் போகலாம். சரி, ஆக்சுவலாக மதுரையில் சங்கம் இருந்திருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிறுபானற்று படையிலையும் எப்படி சொல்கிறாங்க, தமிழ்நிலை பெற்ற தாங்குரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை கஞ்சியில் தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்டு புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நொடியோன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு, பாண்டிய அவையில் புலவர்கள் ஒருங்கிணைந்து செயலியற்றினர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் மதுரையை பற்றிய செய்தி, மதுரையில் சங்க இலக்கியங்கள் 3 விஷயம் சிறுபான்ற்று படையில் சொல்லியிருக்காங்க, மதுரை கஞ்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. கேள்விகள் இந்த மாதிரி தான் கேட்பான். 10 பாட்டில் ஒன்றான சிறுபான்ற்று படை. அப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா 2 நூட்கள் இதில் பற்றி பேசியிருக்கு. சிறுபான்ற்று படையும் மதுரை காஞ்சி 2 நூட்கள் என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு 10 பாட்டில் இருக்கக்கூடிய 2 நூட்கள் என்ன செஞ்சுருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது போகலாம். அடுத்தது புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு 72ஆம் பாடல். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடும் நிலைய பலர் புகழ சிறப்பின் புலவர்படாத வரைகின்ற என் நிலவரை அப்படிங்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதன் என்ற புலவன் வந்து புலவர்கள் அதாவது சங்கத்து தலைவராக இருந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி தருது. ஸோ இது யார் யார் எந்தெந்த செய்தி, சங்கம் பற்றிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். முதல் 7 இந்த பிளேலிஸ்ட் எடுத்துக்கணும். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் 7 வீடியோக்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பகிரப்படும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். காப்பிய இலக்கியம் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு. எது காப்பிய இலக்கியம் 2 தான், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ தென்தமிழ் நன்னாட்டு தீதுரூர் மதுரை அப்படிங்கிறாங்க. அடுத்து தென்தமிழ் மதுரை செங்கலும் பாவாய் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 வரிகள் வந்து இந்த மதுரையை பற்றிய செய்திகளை மிகவும் உயர்வாக சொல்லப்படுறதுனால கண்டிப்பாக வந்து மதுரையில் தமிழ் வளர்த்துருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் சங்கம்ங்கிற வார்த்தை இல்லாதனால ஸோ இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லா செயலும் ஒரே மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு மதுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே நல்ல வளமிக்க அந்த மன்னனானவன் அந்த தாய்மொழிக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிபி, அதாவது பொது ஆண்டு பார்த்திங்கன்னா 600 வாக்கில் திருநாவுக்கரசர் வர்றார். அவர் சிவபெருமானை வந்து சங்கத்தோட இணைத்து போற்றி பாடுறாரு. அடுத்தது நமக்கு தெரியும் தருமி பற்றிய செய்தி, திருவிளையாடல் புராணம் பார்த்துருப்போம். சிவாஜியும் நாகேஷாரும் இருப்பாங்க. அதில் கூட கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கொண்டது மொழிமோ அப்படிங்கிற அந்த தலைப்பின் அந்த ஸ்டார்டிங்கில் வரும். ஒரு மன்னனுக்கு வந்து அந்த மன்னனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் என்னன்னு தெரியாது, ஆனால் சொல்கிறாங்க. அப்போ தருமியானவன் ஏழை புலவன் அவன் வந்து அவர் வந்து எங்கே வந்து புலம்பிகிட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ சிவனே வந்து அவர் ஒரு ஓலைச்சுவடி தராரு. அதை எடுத்து போகும் பொழுது அந்த செயலை படிக்கும் பொழுதே யாருக்கு, பாண்டிய மன்னனுக்கு சந்தேகம் தீர்ந்துடும். அப்போ என்ன நடக்குது, ஆனால் பிழையுள்ள பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே புலவர்களோட தலைவராக இருக்கக்கூடிய நக்கீரன் வந்து என்ன வருது ஃபைட் பண்ணுறாரு. இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் நக்கீரா அண்டு சிவா, இதுதான் வந்து அந்த காட்சி அமைப்பு. ஸோ இந்த மாதிரி சூழல், இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்ம குறுந்தொகையில் அதான் சொல்லியிருக்காங்க. நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கானக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்படிங்கிற ஒரு பாட்டலில் சொல்லியிருக்காங்க இதில் குறுந்தொகையில். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ திருநாவுக்கரசுக்கு பின்னாடி வந்த இலக்கிய ஆசிரியர்கள் சங்கம் என்ற சொல்லையே பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம சங்கம்ங்கிற வார்த்தை இப்போ வந்தது தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்தது இங்கே சங்கத்தை பற்றிய செய்திகள், எந்தெந்த செப்பேடுகள், ஏன்னா செப்பேடுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கோம்ல, சங்கத்தில் இலக்கியம் இயற்றும் பணியோடு மொழிபெயர்ப்பும் பணியும் நடைபெற்றதாக எந்த செய்தி, அந்த செய்தி எது, அதாவது சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் புது புது புத்தகம், அதாவது நூல்கள் மற்றும் இயற்றலை, மொழிபெயர்ப்பு பிற நாட்டு, நம்ம பாரதி சொல்கிற மாதிரி தான், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படின்றார்ல, அதை வந்து இப்போ வந்து அவர் சொன்னார். பட் சங்க காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு பணி நடந்திருக்கு. அது எது சொல்றதுன்னா சின்னமனூர் செப்பேடு, சின்னமனூர் காப்பர் பிளேட் ஆல்சோ ரிப்போர்ட்டட் த ஒர்க் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஒர்க் ரைட்டிங் லிட்ரேச்சர் இன் தி சங்கம் வாஸ் கேரிட் அவுட். ஓகேங்களா, அது எப்படி சொல்லுதுன்னா அந்த சின்னமனூர் செப்பேடில் என்ன சொல்கிறாங்கன்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படிங்கிறாங்க. எப்படி மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். ஸோ மகாபாரதம் அப்படிங்கிறது என்னன்னா மகாபாரதம் தமிழில் மொழிபெயர்த்து, ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது வடமொழி இலக்கியம், அதை வந்து தமிழில் என்ன பண்ணியிருக்காங்க மொழிபெயர்த்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை, முக்கியமான செய்தியை எது தருது, சின்னமனூர் செப்பேடு தருது. கேள்விகள் கேட்பாங்க. ஸோ we know that the work of Mahabharata in Tamil was also done in the Sangam age. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது வடமொழி இலக்கியமான ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தை வந்து சங்கம் இருந்தமைக்கு சான்றாக உள்ளது. முக்கியமான விஷயம், இப்போ நம்ம சான்ஸ்கிரிட், அதாவது வால்மீகி ராமாயணம் பார்த்தீங்க அப்படின்னா
அதில் வந்து நம்மளுடைய தென்னாட்டை பற்றிய செய்திகள் தருது. அப்போ வந்து அந்த தென்னாட்டை பற்றிய செய்திகள் தரும் பொழுது நம்மளுடைய தென்னாட்டில் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது அந்த தமிழுக்கான ஒரு சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் நிறைய கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கியத்தில். பொதிகை மலையில் அகத்திய முனிவனின் தமிழ் சங்கம் உள்ளது, அதை காண்பீர் என்று கூறியதாக வருகிறது. ஆக்சுவலாக சுக்கிரீவன் வந்து சொல்கிறார், யார்கிட்ட? வானராஸ்கிட்ட. வானராஸ் அப்படின்னா யார்? நம்மளுடைய அந்த அனுமன்கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சுக்கிரீவன் வந்து போகிறாங்க, நீங்கள் போங்க, சீதையை தேட செல்லும் பொழுது அந்த வானர்கிட்ட சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, நீங்கள் போகும்பொழுது அகத்திய முனிவன் அங்கே இருப்பார், அவருடைய தமிழ் சங்கம் அங்கே இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறார். ஸோ அகத்தியர் வந்து எங்கே இருப்பார்? பொதிய மலையில் இருப்பார். அவர் தமிழ் சங்கத்தோட அந்த விஷயத்தோடு இருப்பாது அப்படிங்கிற ஒரு செய்தி எது தருது? வால்மீகி ராமாயணத்தில் சுக்கிரீவன் சொல்லப்படாதா ஒரு செய்தி நமக்கு தருது. ஸோ கேள்விகள் கேட்கலாம், ஓகேங்களா? ராமாயணத்தில் அகத்தியர் பற்றிய செய்தியை தருது. அடுத்தது பிளனி தாலமி, இவங்களை பற்றிய செய்தியும் சங்கம் பற்றி இருக்கிறன. இதை பற்றி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா முதல் 2 இதனுடைய வகுப்பு 1 மற்றும் 2 பாருங்கள். அடுத்தது மகாவம்சம், ராஜாவளி, ராஜரத்னகிரி, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கை வரலாற்று நூல்கள். இந்த நூல்களையும் நம்மளுடைய சங்கம் இருந்ததுக்கான சான்றுகளை தருது. அடுத்தது சேர, சோழ, பாண்டிய எனும் மூவேந்தர்களும் குறுநீல மன்னர்களும் பலரும் தமிழ் புலவர்களை மதித்து போற்றினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களாக சொல்லப்படுது. எனினும் நம் தலைநகர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு சங்கங்கள் நிறுவி 100 ஆண்டுகள் அப்படின்னா பல 100 ஆண்டுகள் வந்து தமிழ் பணி புரிந்தோர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். அதைத்தான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த சங்க இலக்கியத்தில் நார்மலாக சொல்லப்பட விஷயம், தமிழ் நிலை பெற்று தாங்குறு மரபின் மகிழ்நனை மருகின் மதை, தமிழ் வையை தன்னம் புனல், இவனே தமிழ் கொழு கூடல் தான்கோல் வேந்தே அப்படிங்கிறது பாண்டியரை பற்றிய செய்திகளை மேற்கோள்களாக கொடுக்குறது. அதான் மதுரைக்கும் தமிழுக்கு இருக்கிற சிறப்பை வந்து இதுவே தெளிவுபடுத்துது. ஸோ நம்ம இந்த சங்கங்கள் பற்றிய செய்திகள் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சங்கங்கள் பற்றிய செய்திகள் நான் சில விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்க போகிறேன். மீதி பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மொத்தம் 7 வீடியோக்கள் கொடுப்பேன். அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா முழு செய்தியையும் தாங்கி இருக்கும். நீங்கள் எங்கேயும் தேட வேணாம், ஒரு முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ பாண்டியர்கள் 3 சங்கங்களை நிறுவினார். இதை யார் சார் சொல்லுது? இதை பற்றி டீட்டெயில் யார் சொல்லுங்க? இறையனார் களவியல் உரை இதன் முதலில் தருகிறது. அது எப்படி தருதுன்னா ஒரு பட்டியலாக தருது. ஸோ அந்த பட்டியலை நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் இதை படித்து காட்ட போகிறதில்லை, ஏன்னா இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதை பற்றிய டீட்டெயில் ஒவ்வொரு சங்கத்தை பற்றிய குறிப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் முன்னாடி அதை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். அதோடைய சாராம்சம் மேக்ஸிமம் கேள்விகள் என்னென்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு தலைசங்கம் எங்கே இருந்தது? கடல் கொண்ட மதுரை. நிறுவியர் அரசன் காச்சின வழுதி கடுங்கோன். இடைச்சங்கம் கபாடபுரம். நிறுவியர் வெண்டோர் சோழியன் முடத்திருமாறன். கடைச்சங்கம் இடமதுரை. 3ஆம் திருமாறன் உக்கிர பெருவழுதி தலைவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் தமிழ்ச்சங்கம் 1901 நடந்திருக்கு, இடமதுரை. இது நிறுவியவர் பார்த்தீங்கன்னா பாண்டிதுரை தேவர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கேள்வி அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் கொடுத்துட்டேன். இன்னும் முழு விவரம் எங்கே கொடுத்துருக்கேன்? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை அந்த வீடியோஸை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை இதை முடிச்சுட்டு போய் பார்த்தாலும் சரி. திருவள்ளுவர் ஆண்டு பற்றிய செய்தி.
ஆக்சுவலாக வந்து நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பொது ஆண்டு, இப்போ பொது ஆண்டுக்கு முன், இப்போ பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்கிற பொது ஆண்டுக்கு முன்னும் பொது ஆண்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டு வரும். அந்த மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 31 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய திருவள்ளுவர் இருந்திருக்காரு, அதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னா எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, கிரிகோரியன் ஆண்டுகள் முறையுடன் ஒப்பிடுவோம். நம்ம கிரிகோரியன் ஆண்டு முறை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து 31 வருடங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2000க்கு உங்களுக்கு பொது ஆண்டு 2020 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு எப்படி இருக்கும், 2051வது ஆண்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய செய்தி. திருவள்ளுவர் ஆண்டை முதல் அறிமுகப்படுத்தியவர் முதன்மையானவர் இருவர் பார்த்தீங்கன்னா, சோமசுந்தர பாரதியார் ஒருத்தர், கியாப்பே விஸ்வநாதன். தமிழ் இலக்கிய வரலாறு கியாப்பே விஸ்வநாதன் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம படிச்சிருப்போம். சோமசுந்தர பாரதியோட அந்த கவிதைகளும் படிச்சிருப்போம். இருவர் தான் வந்து முதலாக திருவள்ளுவர் ஆண்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த செய்தியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. இந்த தமிழக பண்பாடு, அதாவது இந்த விஷயம் நான் இப்போ வந்து என்னன்றது ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த தமிழக பண்பாடு எப்படி வளர்ந்தது, வேத காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற செய்தியோடு நாம் எதில் பார்ப்போம்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த மொழி ஆய்வு, திராவிட மொழி குடும்பங்கள், இந்த விஷயம் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த விஷயம் எல்லாம் தெரியும். இந்த பண்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கான செய்திகளை மட்டும் பார்த்துக்குவோம். பண்பொழி என்று வேர்ச்சொல்லில் தோன்றியதே பண்பாடு. பண்படுத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீர்படுத்தல் அன்று செம்மைப்படுத்தல் என்று பொருள்படும். இந்த பண்பாடு என்ற சொல்ல வந்து தமிழின் முதல் அறிமுகப்படுத்திய யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர் அப்படிங்கிறவர். ஸோ நான் இந்த வார்த்தை இந்த விஷயம் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்றதுனால பண்பாடு அப்படிங்கிற சொல்ல தமிழில் முதலில் பயன்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். அடுத்தது, இந்த பண்பாடுங்கிற வார்த்தைக்கும் உழவனுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தங்கள் இருக்குது. எப்படி நிலத்தை பண்படுத்துவது, உழவன் வந்து நிலத்தை பண்படுத்துவது போல மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் மனதை பண்படுத்த வேண்டும் அல்லது செம்மைப்படுத்த வேண்டும். இந்த செம்மைப்பட்ட மனம்தான் வந்து என்ன சொல்ல, நம்மளுடைய பண்பாடை பிரதிபலிக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் கூற்று என்கிறது தொல்காப்பியம்னு உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று. இங்கு உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்கள் என்று பொருள்படும் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றது, கலித்தொகையை சொல்லக்கூடிய விஷயம். பண்பாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே கேள்விகள் கேட்கலாம். பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான யார் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, எந்த செயலில் இடம்பெற்றிருக்குதுன்னா பண்பாடு பற்றிய செய்திகள் பேசும் பொழுது கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. வள்ளுவர் என்ன சொல்றாரு? பண்புடையார் பட்டு உண்டு உலகம், பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று நம்முடைய வள்ளுவர் கூட சொல்றாரு. ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த கலித்தொகை ரொம்ப இம்பார்ட்டண்டாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிற வார்த்தை. இது இரண்டும் பார்த்தீங்கன்னா பண்பாடு பற்றிய முக்கிய செய்திகளை கொண்டதாக இருக்கிறனால இதை இரண்டும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகையில் சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தையை பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், இந்த வார்த்தையை நிறைய தடவை கேள்விப்பட்டுட்டே இருப்போம். ஆனால் அது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம கேள்விகள் அப்படி தான் நம்ம நிறைய கொஷின்ஸை மாட்டிக்குவோம். நல்லா டெப்த்தாக படிச்சுட்டு வரும். ஆனால் அங்கே போனால் ஜஸ்ட்டு நார்மலாக இருக்க கொஷினும் கேட்பாங்க, நம்ம கரெக்டாக ஆன்சர் வராமல் போயிடும். அதான் இந்த பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப கேட்டிருக்கோம். ஸோ அது எதுலேருந்து இருக்குன்னா கலித்தொகையிலேருந்து நம்ம கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் பண்பாடு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுத்தது வந்து வேத காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் நம்மளுடைய எந்தெந்த மாதிரியான சான்றுகள், வரலாற்று சான்றுகள் கிடைச்சிருக்கு, அந்த சான்றுகளை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்ம விஷயத்தோடு நம்ம இதுக்கு பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொழியியல் ஆய்வு மற்றும் திராவிட குடும்பங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்ப்போம். அந்த நம்மளுடைய மொழியோட பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் இருக்குது,
அடுத்தது மொழி ஆய்வு, இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்போம். அதோடு சேர்த்து 10 பாட்டு எத்துட்டொகை நூல்களுடைய செய்திகளையும் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.